அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தேவகி. என்னை சிறு வயதிலிருந்து அண்ணன் தான் வளர்த்து வந்தார். நான் பள்ளியில் படிக்கும் பொழுதே அம்மா இறந்து விட்டார். அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. அதன் பிறகுதான் அண்ணன் என்னை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றும் கொண்டார். அண்ணனுக்கு என்னை விட 4 வயது அதிகமாக இருக்கும். வயது ஆக ஆக அண்ணனின் நிலைமையை புரிந்து கொண்டு நானும் வீட்டிலுள்ள பொறுப்புகளையெல்லாம் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தேன். அண்ணனும் என் மேல் பாசமாக இருப்பார். நானும் அப்படித்தான். குடும்ப நிலைமையை கருத்தில் கொண்டு என் அண்ணன் சிறு வயதிலேயே வேலைக்கு செல்லவும் தொடங்கிவிட்டார். படிப்பின் மீது ஆர்வம் இருந்ததால் வேலை நேரம் போக படிப்பையும் தொடர்ந்து வந்தார். அவரின் உழைப்பு வீணாகவில்லை. படித்து பட்டமும் வாங்கி இப்பொழுது அவர் படித்ததற்கு ஏற்றாறு போல நல்ல வேலையிலும் இருக்கிறார். நானும் கல்லூரியில் படித்து வருகிறேன். பிறகு அண்ணன் தனக்காக ஒரு பெண்ணையும் தேர்ந்தெடுத்தார். அண்ணன் என்னிடம் அவளை பற்றி சொன்னதும் உடனேயே பக்கத்து வீட்டு பெண்களையெல்லாம் அழைத்து கொண்டு அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று அண்ணனுக்காக பெண் கேட்டு அவளையே அண்ணனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தோம். அண்ணன் தேர்ந்தெடுத்த பெண்ணை பார்த்து நாங்களே ஆச்சரியப்படுவோம். ஏனென்றால் அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். அவளின் பெயர் மாலதி. அவர்களின் வீட்டு சம்மதத்துடன் சில நாட்களிலேயே திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. எனக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. காரணம், அண்ணி என்ற பெயரில் எனக்கு தோழியாகும் ஒருவர் வரப்போகிறாள் என்று. நான் அவளிடம் அண்ணனைப் போலவே அன்பு காட்டி அவளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் நல்லபடியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் நினைத்தது போலவே நடந்தது. அண்ணியும் என்மேல் அவ்வளவு பாசமாக இருந்தார். அண்ணன் எப்படியோ அண்ணியும் அதே போல என்னை கவனித்தும் கொண்டார். எனக்கு அப்பொழுது தெரியவில்லை அண்ணியின் முகத்திற்கு பின்னால் அவருக்கு வேறு ஒரு முகம் இருக்கும் என்பது. அண்ணன் எப்பொழுதுமே வேலையை முடித்துவிட்டு சற்று தாமதமான இரவில் வீட்டுக்கு வருவார். அவர் வரும்பொழுதெல்லாம் முதலில் என்னை தான் விசாரித்து என்னிடம் அன்று என்ன நடந்தது என்று பாசமாக கேட்டுக்கொண்டு இருப்பார். அது மட்டுமல்லாது அண்ணனுக்கு ஏதேனும் பணம் கிடைத்தால் கூட எனக்கு என்ன தேவையோ அதை தான் முதலில் வாங்கியும் வருவார். இது ஆரம்பத்திலிருந்தே நடப்பதுதான். ஆனால் அண்ணி வந்த பிறகு என்னிடம் அண்ணன் இவ்வளவு பாசமாக இருப்பது அண்ணிக்கு பிடிக்கவில்லை என்று நான் புரிந்து கொள்ளவில்லை. என்றாலும் போக போக சில நிகழ்வுகள் அதை எனக்கு புரியவும் வைத்தது. ஒரு நாள் நான் கல்லூரியிலிருந்து திரும்பும் பொழுது மிகவும் பசியாக இருந்தது. நானும் அண்ணியிடம் இன்று என்ன உணவு சமைத்தீர்கள் என்று கேட்டபடியே சமையலறைக்கு சென்று பார்க்க அங்கே எதுவுமே இல்லை. இது பற்றி நானும் அண்ணியிடம் விசாரிக்க அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அப்பொழுதுதான், நான் உனக்கு இங்கு சேவை செய்ய வரவில்லை, உனது அண்ணன்தான் எனக்கு கணவர், உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீயே சமைத்து சாப்பிடு என்று சற்று கோபமாகவே பதில் கூறினார். அவரின் இந்த நடவடிக்கையை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நானும் ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக எனக்கு தேவையானதை சமைத்து சாப்பிடவும் ஆரம்பித்தேன். நான் அப்பொழுதும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், அன்னிக்கு ஏனேனும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், கோபப்படுகிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதன் பிறகு அண்ணன் மற்றும் அன்னிக்கு தேவையான உணவை மட்டும் சமைத்து வைப்பார். எனக்கென்று அவர் எதுவுமே சமைப்பதும் இல்லை. எனக்கு தேவையானதை நானே செய்யவும் தொடங்கினேன். எனக்கு அது பெரிதாக தெரியவும் இல்லை. காரணம், அண்ணி வருவதற்கு முன்பு அனைத்து வேலைகளையுமே நான் தானே செய்து வந்தேன். எனக்கு குழப்பமாக தான் இருந்தது. காரணம், இவ்வளவு நாள் நல்லபடியாக பேசி கொண்டிருந்த அண்ணி திடீரென ஏன் மாறிவிட்டார் என்று. இப்பொழுதெல்லாம் அவர் என்னுடன் பேசுவதையே நிறுத்தியும் கொண்டார். அண்ணன் இருந்தால் மட்டும் அவருக்கு நேராக ஏனோதானோ என்று பேசிக்கொண்டு இருப்பார். எனக்கும் புரிந்து போனது, இவர் மனதில் ஏதோ ஒன்று என்னை பற்றி உள்ளது என்று. நானும் இதை அண்ணனிடம் கூறவில்லை. காரணம், என்னால் அண்ணி மற்றும் அண்ணனுக்குள் சண்டை வருவதை நான் விரும்பவும் இல்லை. அதன் பின்னரும் கூட பல விரும்பத்தகாத நிகழ்வுகளும் நடந்தது. அப்பொழுதெல்லாம் அண்ணி என்னை மனம் நோகும்படி பேசிவிடுவார். நானும் அனைத்தையுமே மறந்து நமது அண்ணிதானே என்று பெருந்தன்மையுடன் நடந்தும் கொண்டேன். இதை பற்றி அண்ணனிடமும் எதுவும் வாயை திறக்கவில்லை. ஆனாலும் அண்ணி ஏன் இப்படி மாறிப்போனார் என்று எனக்குள்ளாகவே நிறைய கேள்விகளும் எழுந்தது. ஒரு நாள் வீட்டிற்கு ஒரு இளைஞனும் அவருடன் ஒரு மூதாட்டியும் வந்திருந்தனர். அண்ணியின் சொந்தக்காரர்கள் என்று அறிமுகம் செய்து கொள்ள அவர்களை பார்த்து அண்ணியும் மிகுந்த சந்தோஷமும் அடைந்தார். அண்ணனும் அண்ணியும் அவர்களிடம் வெகு நேரமாக பேசி கொண்டிருந்தனர். நானும் வெளியில் சென்றுவிட்டு வர என்னை அழைத்து அண்ணனும் அவர்களை அறிமுகம் செய்து கொண்டார். நானும் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக வணக்கம் சொல்லிவிட்டு என் அறைக்குள் சென்று விட்டேன். அவர்கள் சென்றவுடன் என்னை அழைத்த அண்ணன் அருகே அமர வைத்து என்னிடம், பாரம்மா, இப்பொழுது வந்திருந்த இளைஞனை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. அவர்கள் உன்னை பெண் கேட்டு வந்துள்ளனர்.
மாப்பிள்ளைக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அவரது பாட்டி மட்டுமே உள்ளார். மாப்பிள்ளையும் நல்ல வேலையில் உள்ளார். அது மட்டுமல்லாது அண்ணியின் தூரத்து உறவினரும் கூட என்று சொன்னார். எனது ஆசை என்னவென்றால், நீ அந்த இளைஞனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான். மற்றபடி உனது முடிவும் முக்கியம். நீ என்ன சொல்கிறாய் என்று என்னிடம் கேட்க, நானும் குழப்பத்துடன் அண்ணனையே பார்த்து நின்றேன். அதற்கு காரணமும் இருந்தது. கல்லூரியில் என்னோடு படிக்கும் நண்பன் ஒருவன் என்னை காதலிப்பதாக கூறியிருந்தான். நானும் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் அவனிடம் எனது திருமணத்தை பற்றி எனது அண்ணன் எடுக்கும் முடிவுதான் இறுதியானது. நான் என் அண்ணனிடம் படிப்பு முடிந்தவுடன் இதை பற்றி பேசுகிறேன். அவருக்கு சம்மதம் என்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். மற்றபடி அவரை எதிர்த்து என்னால் எதுவும் செய்ய முடியாது என தெளிவாக கூறியும் இருந்தேன். அந்த நண்பனும் சரி என சம்மதித்து எனக்காக காத்திருந்தான். எனக்கும் அவனை மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் அவனிடம் அதை வெளிக்காட்டி கொள்ளவும் இல்லை. காரணம், எனது அண்ணன் யாரை கை காண்பிக்கிறாரோ அவரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவாக இருந்தேன். இதுதான் நான் அண்ணனுக்கு கொடுக்கும் மரியாதை. அண்ணன் திருமணத்தை பற்றி பேசியதும் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அண்ணனுக்கு மாப்பிள்ளை மிகவும் பிடித்திருந்தது. நானும் எனது ஆசைகளை மறைத்து கொண்டு அண்ணனிடம் சரியென சம்மதித்தேன். அண்ணனும் அண்ணியும் மகிழ்ச்சியடைந்து கல்லூரி முடிந்தவுடன் திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று முடிவும் செய்தனர். கல்லூரி முடிவதற்கு இன்னும் 2-3 மாதங்களே இருந்தன. நானும் கல்லூரியில் படிக்கும் நண்பனிடம் எனது திருமணத்தை பற்றி கூற அவனும் அதிர்ச்சியடைந்து வெகு நேரமாக அழுது கொண்டும் இருந்தான். நானும் அவனுக்கு புரிய வைத்து சமாதானம் செய்தும் வைத்தேன். ஒரு கட்டத்தில் அவனும் புரிந்து கொண்டு, இனிமேல் நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு விலகிச் சென்றான். எனக்கும் சற்று வருத்தமாக தான் இருந்தது. ஏனென்றால் அவனையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் அண்ணன் என்று வரும்பொழுது அண்ணன் தான் முக்கியம் என்று தோன்றியது. அதன் பிறகு அவனை நான் பார்க்கவே இல்லை. கல்லூரி முடிந்து சில நாட்களிலேயே திருமணமும் நடைபெற்றது. திருமணமும் மிக எளிமையாக ஒரு கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டும் இருந்தது. மாப்பிள்ளை வீட்டிலும் சரி, எங்களின் வீட்டிலும் சரி, சொந்தம் என்று யாரும் அதிகமாக கலந்து கொள்ளவே இல்லை. அங்கிருந்த வேலைகள் அனைத்தையுமே அண்ணிதான் முன்னிருந்து கவனித்தும் கொண்டார். அவரின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்திற்கு காரணமும் இருந்தது. என்னை எப்படியாவது அந்த வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்பதுதான். அதை நானும் பல விஷயங்களில் புரிந்தும் கொண்டேன். அவர் நினைத்தது போலவே இன்று அது நடைபெறப் போகிறது. திருமணமும் முடிந்து நானும் கணவரின் வீட்டிற்கு சென்றேன். திருமணம் எளிமையாக நடைபெற்றாலும் அண்ணன் எனக்காக நிறைய பொருட்களை வரதட்சணையாக கொடுத்தும் இருந்தார். அந்த பொருட்கள் அனைத்தும் மாப்பிள்ளை வீட்டில் வைப்பதற்கு தான் இடமில்லை. வீடு சிறியதாக இருந்தாலும் கணவர் நல்லபடியாக இருந்து அன்பாக கவனித்து கொண்டால் போதும் என்ற மனநிலையில்தான் இருந்தேன். ஆனால் நாம் நினைப்பது எப்பொழுதும் நடப்பதில்லை என்பது போல போக போக எனக்கு புரியவும் ஆரம்பித்தது. கணவரின் பெயர் கண்ணன். அவர் ஆரம்பத்தில் என்னிடம் அன்பாக பழகினார். வேலைக்கு செல்கிறேன் என்று கூறி காலையில் சென்றால் மாலையில் தான் திரும்பியும் வருவார். வரும்பொழுது சில சமயம் தள்ளாடி கொண்டே வீட்டிற்கும் வருவார். எனக்கும் அப்பொழுது புரிந்து போனது அவருக்கு மதுவருந்தும் பழக்கம் உள்ளது என்பது. சில சமயம் வேலைக்கும் செல்வதில்லை. எப்பொழுதும் வீட்டிலேயே அமர்ந்திருப்பார். கேட்டால் கூட இன்று வேலை இல்லை என்று சமாளித்து கொண்டிருப்பார். போக போகதான் அவரின் உண்மையான குணங்கள் தெரிய ஆரம்பித்தது. அவருக்கு வேலை என்று எதுவுமே இல்லை. அது மட்டுமல்ல, இப்பொழுது நாங்கள் இருக்கும் வீடும் சொந்த வீடு அல்ல, அது வாடகை வீடுதான். இதைவிட கொடுமை, பாட்டி என்று வந்தவர் அவரின் சொந்த பாட்டி அல்ல. திருமணத்திற்கு மறுநாளே அவர் சென்றும் விட்டார். கணவரின் குணங்களில் நாளுக்கு நாள் மாற்றங்கள் தென்பட ஆரம்பித்தது. முன்பெல்லாம் எப்பொழுதாவது குடிக்கும் அவர் இப்பொழுது முழு நேரமாகவே குடிக்கவும் ஆரம்பித்தார். வேலை என்று எதுவுமே இல்லாததால் வீட்டிலும் குடும்பம் நடத்துவதற்கு சிரமமாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் அண்ணன் எனக்காக கொடுத்த நகைகளை அடகு வைத்துதான் குடும்பத்தை நடத்தி வந்தோம். அதிலும் கூட அவர் குடிப்பதற்கு பணத்தை எடுத்துக்கொண்டு மீதம் உள்ளதை தான் கொடுப்பார். எதுவும் கேட்டால் கூட சண்டை வந்து அடிக்கவும் செய்வார். இதை அனைத்தையுமே நானும் பொறுத்து கொண்டே இருந்தேன். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. இப்படியாக நான் அணிந்திருந்த நகை அனைத்துமே விற்று வெறும் 4 மாதங்களிலேயே எல்லாமே பறிபோனது. அதன் பிறகு விற்பதற்கு ஒன்றும் இல்லாததால் வீட்டில் உள்ள பொருட்களையும் விற்க ஆரம்பித்தார். நானும் அவரை தடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சியும் செய்தேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் எனக்கு அடி மட்டுமே மிஞ்சும். போதாதற்கு நண்பர்களிடம் கடன் வாங்கி செலவு செய்யவும் ஆரம்பித்தார். அவரின் நண்பர்கள் சிலரும் அடிக்கடி பணம் கேட்டு வீட்டிற்கு வந்து தொல்லை கொடுக்கவும் ஆரம்பித்தனர். ஒரு நாள் கணவர் சில நண்பர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். வந்தவர்கள் வீட்டின் உள்ளே மதுவருந்தவும் ஆரம்பித்தனர். எனக்கு அதை பார்த்து கோபமாக வந்தது. இருந்தாலும் கணவரை எதுவும் சொல்ல முடியாமல் நானும் கோபமாக சென்று எனது அறையில் படுத்து கொண்டேன். சிறிது நேரத்திலேயே என் அறைக்குள் வந்த கணவர் என்னிடம்,
நான் சொல்வதை நன்றாக கேள். நான் இவர்களிடம் நிறைய பணத்தை கடனாக வாங்கியுள்ளேன். அதை எப்படி அடைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அதை நீ நினைத்தால் கண்டிப்பாக அடைத்து விடலாம். எனக்காக நான் சொல்வதை கேள். இன்று ஒரு இரவு மட்டும் பொறுத்து கொண்டால் போதும். நான் வாங்கிய கடனை அவர்கள் திருப்பி கேட்கவே மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். எனக்கு அப்பொழுது புரிந்து போனது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று. என்னை வைத்து அவரின் கடனை தீர்க்க அவர் நினைக்கிறார். அதை கேட்டு என் மனம் பதட்டமடைந்தது. இவ்வளவு நாள் நான் பொறுத்து கொண்டது அவருக்காக அல்ல, எனது அண்ணனுக்காக. எங்கே என் அண்ணன் தவறான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து விட்டோமோ என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக தான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இதுவரை அண்ணனிடம் சொல்லவே இல்லை. ஆனால் இன்று என் கணவனே இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்ய துணிந்தான் என்று நினைக்கும் பொழுது இதற்கு மேலும் இங்கு இருப்பது ஆபத்து என உணர்ந்தும் கொண்டேன். கோபத்துடன் அறையிலிருந்து வெளியே வந்த நான் கணவனின் நண்பர்களை நோக்கி கத்த ஆரம்பித்தேன். மரியாதையாக இந்த இடத்தை விட்டு செல்லவில்லை என்றால் கத்தி ஊரையே கூட்டி விடுவேன். அதன் பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும் என கோபத்துடன் கத்த அவர்களும் புரிந்து கொண்டு தலை குனிந்தபடியே அங்கிருந்து சென்று விட்டனர். நானும் அதற்கு மேல் அங்கு இருக்க விருப்பப்படவில்லை. உடனடியாக எனக்கு தேவையான துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். கணவரும் தடுப்பதற்கு முயன்றார். அவர் அதிகமான மதுபோதையில் இருந்ததால் அவரை சமாளிப்பது எனக்கு எளிதாக இருந்தது. நானும் இரவோடு இரவாக அண்ணன் வீட்டிற்கு வந்தும் விட்டேன். நடுராத்திரியில் அண்ணன் என்னை பார்த்ததால் பதறிப்போனார். என்ன ஏது என்று விசாரிக்க நானும் அனைத்து உண்மைகளையும் கூற அவர் கலங்கி போனார். என்னை நினைத்து அவரின் கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அண்ணனின் கண்களில் கண்ணீரை பார்க்கக்கூடாது என்பதற்காக தான் அனைத்து துன்பங்களையும் நான் பொறுத்து கொண்டேன். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அண்ணனும் முன்பே ஏன் அவனை பற்றி கூறவில்லை என்று என்னிடம் கோபித்தும் கொண்டார். மறுநாள் முதல் வேலையாக நானும் எனது அண்ணனும் கணவரின் வீட்டிற்கு சென்றோம். அங்கு சென்று பார்க்க அங்கே கணவனும் இல்லை. அது மட்டுமல்ல, வீட்டில் வைத்திருந்த சில பொருட்களும் காணாமல் போயிருந்தது. அக்கம் பக்கத்தில் விசாரிக்க அவர்களும் கணவரை பற்றி எதுவும் தெரியவில்லை. பிறகு நானும் அண்ணனும் வீட்டிற்கு வந்துவிட்டோம். நானும் சில நாட்கள் வரை அண்ணனின் வீட்டில்தான் இருந்தேன். ஆனால் கணவரை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. அண்ணியிடம் கேட்டால் கூட அண்ணியும் அவர் எனக்கு தூரத்து சொந்தம்தான், அவரை பற்றி வேறு எந்த தகவலும் தெரியாது, நானும் சொந்தக்காரர்களிடம் விசாரித்து விட்டேன், யாருக்கும் எதுவும் தெரியவில்லை என்று கைவிரித்து விட்டார். எனது வாழ்க்கை நான் கணவனுடன் வாழ்ந்தது 6 மாதம் மட்டும்தான். ஆனால் அதற்கு என் அண்ணன் கொடுக்க வேண்டியிருந்தது பல வருட உழைப்பின் ஊதியத்தை. அதை நினைத்து நானும் கவலையாக தான் இருந்தேன். ஒரு நாள் அண்ணன் யாருடனேயோ தொலைபேசியில் பேசி கொண்டிருந்தார். அவரின் முகம் கவலையுடன் காட்சி அளித்தது. எதிரே பேசுபவரிடம் கொஞ்சம் தோணியில் இருந்தது. நானும் சில நிமிடங்கள் வரை அண்ணனை கவனித்து கொண்டும் இருந்தேன். பிறகு அண்ணனும் தொலைபேசியை வைத்துவிட்டு என்னை பார்க்க எப்பொழுதும் போல சிரித்து பேசி கொண்டு இருந்தார். நானும் என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதும் கூட அண்ணன் எதுவுமே சொல்லவில்லை. எனக்கு எனது அண்ணனை பற்றி நன்றாக தெரியும். நானும் விடாப்பிடியாக தொடர்ந்து அவரிடம் விசாரித்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் அண்ணனும் உனது திருமணத்திற்காக நண்பரிடம் கொஞ்சம் பணம் வாங்கி இருந்தேன், அதை கேட்டுதான் இப்பொழுது தொந்தரவு செய்கிறார்கள் என்ற உண்மையும் கூறினார். இதை கேட்டு நானும் கவலையடைந்தேன். அன்று இரவே நானும் ஒரு முடிவெடுத்து மறுநாள் காலை அண்ணனிடம், அண்ணா, எனக்கு வீட்டில் வெட்டியாக இருப்பது பிடிக்கவில்லை, நானும் வேலைக்கு செல்கிறேன், நன்கு படித்தும் இருக்கின்றேன், அதற்கு ஏற்றாறு போல நல்ல வேலையாகவும் எனக்கு கிடைக்கும், நான் வேலைக்கு சென்றால் எனக்கும் நிம்மதியாக இருக்கும், உங்களுக்கும் உதவியாக இருக்கும், தயவுசெய்து வேண்டாம் என்று தடுத்து விடாதீர்கள் என்று கூறி சிறிது நேரம் யோசித்த அண்ணனும் சரி என சம்மதித்தார். சில நாட்கள் வரை தொடர்ந்து முயற்சி செய்ய ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலையும் கிடைத்தது, நல்ல சம்பளமும் கூட. அதை அண்ணனிடம் தெரிவிக்க அவரும் மகிழ்ச்சி அடைந்தார். நானும் வேலைக்கு செல்ல தொடங்கினேன். இப்படியே சில மாதங்கள் வரை சென்றது. அண்ணனுக்கும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. நானும் கிடைக்கும் சம்பளத்தை மொத்தமும் அண்ணனிடமே கொடுத்து விடுவேன். அவரும் எனக்காக வாங்கிய கடனை அடைத்தது போக மீதமுள்ளதை என்னிடமே கொடுத்து விடுவார். அண்ணியின் குணத்தில் எந்த மாற்றமும் வரவில்லை. முன்பு எப்படி இருந்தாரோ அதே போலதான் இப்பொழுதும் நடந்து கொண்டார். நான் கணவனை விட்டு பிரிந்து வந்தது அவருக்கு பிடிக்கவில்லை. மீண்டும் இங்கே தங்கப் போகிறேன் என்று நினைத்து முன்பை விட அதிகமாகவே வார்த்தைகளால் கொல்ல ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் எப்பொழுதாவது வேலை நிமித்தமாக இரவு நேரங்களில் வரக்கூடும். அப்பொழுதெல்லாம் யாருடன் சுற்றிவிட்டு வருகிறாய் என்று கேள்விகளை கேட்பார். அவரின் கேள்விகள் என்னை அதிகமாகவே கவலையடைய வைத்தது. இருந்தாலும் நான் எதையுமே அண்ணனிடம் சொல்லவும் இல்லை. சொல்லியிருந்தால் அண்ணியை வீட்டை விட்டு கூட அவர் அனுப்புவதற்கு தயங்க மாட்டார். கணவனை பற்றிய எந்த தகவலும் இல்லை. சொல்லப்போனால் எனக்கு திருமணமானது என்ற விஷயத்தை மறக்க நினைக்கிறேன். அந்த அளவிற்கு கொடுமைகளை நான் சந்தித்தும் உள்ளேன்.
ஒரு நாள் வேலையை விட்டு வருவதற்கு தாமதமாகி போனது. இரவு 11 மணி இருக்கும். தெருவில் ஆள் நடமாட்டமின்றி எதுவுமே இல்லை. நானும் சற்று பயத்துடனே தெருவை கடந்து வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது பின்புறமாக ஒரு சிகப்பு நிற கார் ஒன்று வந்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். எனக்கும் சற்று பயமாக தான் இருந்தது. காரணம், அந்த காரை 2-3 முறை எனது அலுவலக வாசலிலும் நான் போகும் வழிகளிலும் கண்டிருக்கின்றேன். ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியவில்லை அந்த கார் என்னை தான் கண்காணிக்கிறது என்பது. நானும் அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே புரியாமல் பயத்துடனே வேகமாக நடக்கத் தொடங்கினேன். எனது அருகில் அந்த கார் வந்ததுமே அதிலிருந்து ஒரு ஆசாமி இறங்கி ஒரு துணியை எனது முகத்தில் வைத்தான். அவ்வளவுதான். கண் விழித்து பார்க்க ஒரு கட்டிலில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் நான் படுத்திருந்தேன். சுற்றுமுற்றும் பார்க்க அது ஒரு ஹோட்டலில் அறை என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. நானும் வெகு நேரமாக கைகளில் கட்டுக்களை கவிழ்க்க முயற்சியும் செய்தேன். அந்த அறையில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை. வெகு நேர போராட்டத்திற்கு பிறகு கைகளின் கட்டுகளை அவிழ்த்தேன். என்ன செய்வது என்று புரியாமல் தவிர்த்து நிற்க, அப்பொழுது கதவை திறக்கும் சத்தம் கேட்கவே நான் கதவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன். பிறகு அருகில் இருந்த கண்ணாடி குடுவையை எடுத்து கையில் வைத்து கொண்டேன். கதவை திறந்து கொண்டு ஒரு ஆளும் நுழைந்தான். கதவின் பின்புறமாக நின்றதால் அவன் என்னை கவனிக்கவில்லை. நானும் சற்றும் யோசிக்காமல் கையில் இருந்த கண்ணாடி குடுவையால் ஓங்கி அவன் பின்பக்க தலையில் அடித்தேன். அவன் அங்கேயே மயங்கி விழுந்தான். அறையும் சற்று இருட்டாகவே இருந்ததால் அவன் யார் என்று பார்க்கும் எண்ணம் எனக்கு தோன்றவில்லை. எப்படியாவது இங்கிருந்து தப்பித்தாலே போதும் என்று நினைத்து கதவை திறந்து கொண்டு வேகமாக வெளியேறினேன். வெளியில் வந்து பார்க்க நான் நினைத்தது போலவே அது ஒரு தங்கும் விடுதிதான். உடனடியாக வெளிப்புறம் பூட்டிவிட்டு சாவியை வீசி எறிந்தேன். வெளியில் வந்து பார்க்க அங்கிருந்த காவலாளியும் அசதியில் தூங்கிக் கொண்டிருந்தார். நானும் மெதுவாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினேன். அப்பொழுது மணி விடியற்காலை 4 இருக்கும். சாலையில் எந்த நடமாட்டமும் இல்லை. அது என்ன இடம் என்றும் தெரியவே இல்லை. நானும் ஒரு டீ கடையின் அருகில் நின்று கொண்டேன். அங்கு சில மனிதர்களும் இருந்தனர். அவர்கள் அருகில் இருப்பதுதான் பாதுகாப்பு என நினைத்தேன். பிறகு அங்கு ஒரு ஆட்டோவும் வர அவரிடம் இது எந்த இடம் என்று விசாரிக்க அவர் எனது வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் உள்ள ஒரு இடம் என்றார். நானும் அவரிடம் விவரத்தை கூற அவரும் பரிதாபப்பட்டு என்னை எனது வீட்டிற்கு ஆட்டோவில் அழைத்து வந்தார். என்னை பார்த்து அண்ணன் பதறி போனார். உன்னை இரவு முழுவதும் எங்கே தேடுவது, எங்கே சென்றாய் என்று. அவரின் பின்னால் நின்று அண்ணியும் எனக்கு முன்பே தெரியும் இவள் இப்படி ஏதேனும் செய்துவிட்டு வருவாள் என்று. யாருடனேயோ ஊர் சுற்றிவிட்டு வருகிறாள். நான் சொன்னதை நீங்கள் நம்பவில்லை. இப்பொழுது உங்கள் கண்களாலேயே நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றாள். அண்ணனும் அண்ணியிடம் அமைதியாக இருக்கும்படியும் கோபத்துடன் கத்தினார். பிறகு அண்ணனும் என்னிடம் என்ன நடந்தது என்று விசாரிக்க நான் கடத்தப்பட்ட விஷயங்களை அனைத்தையுமே கூற அவரும் பதறிப்போனார். உடனடியாக நானும் எனது அண்ணனும் நான் கடத்தப்பட்ட இடத்திற்கு சென்றோம். போகும்பொழுது அண்ணனும் காவல்துறைக்கு தகவலும் கொடுத்தார். நாங்கள் செல்வதற்கும் காவல்துறை வருவதற்கும் சரியாக இருந்தது. அவர்களும் என்னிடம் விவரங்களை கேட்க நானும் அனைத்து விவரங்களையும் கூறினேன். பிறகு அங்கிருந்த பணியாளரிடம் விசாரிக்க ஆரம்பத்தில் அவர் எதுவுமே கூறவில்லை. காவல்துறைக்கும் அவனின் மேல் சந்தேகம் வந்து அவர்கள் பாணியில் விசாரிக்க அடி தாங்க முடியாத அவனும் உண்மையை ஒப்புக்கொண்டான். அவனும் என்னை அடைத்து வைத்த அறையை காண்பிக்க உடனடியாக திறந்து பார்த்த காவல்துறையினர் அங்கு மயங்கிய நிலையில் கிடந்த ஆளையும் கைது செய்தனர். எங்களுக்கும் பேரதிர்ச்சியை காத்திருந்தது. ஏனென்றால் அவன் வேறு யாரும் அல்ல, எனது கணவன்தான். நானும் எனது அண்ணனும் அதிர்ந்து போனோம். உடனடியாக காவல்துறையிடம் இதை பற்றி கூற அவர்களும் விசாரித்து உண்மையை வரவைப்பதாக கூறினர். இருவரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரிக்க தொடங்கினார். ஆரம்பத்தில் இருவருமே உண்மையை கூறவில்லை. பிறகு எனது கணவன் வாயை திறக்க ஆரம்பித்தான். அவன் கூறிய உண்மைகளை கேட்டு நாங்கள் இருவருமே அதிர்ந்து போனோம். அவன் ஆரம்பத்தில் இருந்து நடந்தவற்றை ஒவ்வொன்றாக கூற தொடங்கினான். அவன் கூறியதை கேட்டு நாங்கள் இருவருமே நம்ப முடியாமல் திகைத்து நின்றோம். அவன் என் அண்ணனிடம், நீங்கள் நினைப்பது போல நான் உங்கள் மனைவியின் தூரத்து சொந்தம் கிடையாது. நான் அவளுடைய முன்னாள் காதலன். அவளுக்கு திருமணமான பிறகு கூட எங்களின் காதல் தொடரத்தான் செய்தது. நீங்களும் உங்களது தங்கையும் வெளியில் சென்றும் இருக்கும் சமயத்தில் நான் உங்கள் வீட்டிற்கு பலமுறை வந்ததும் உண்டு. ஒரு நாள் உங்கள் மனைவிதான் உங்கள் தங்கையை திருமணம் செய்து கொள்ளும்படியும் வற்புறுத்தினாள். நானும் அவளின் பேச்சை கேட்டு உங்களின் தங்கையை திருமணம் செய்து கொண்டேன். அதன் பிறகு அவளை கொடுமை செய்யும்படியும் கேட்டும் கொண்டாள். நானும் அவள் சொல் பேச்சை கேட்டு நடந்தும் கொண்டேன். உங்கள் தங்கைக்கு எதிராக என்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தையுமே அவள்தான் கூறுவாள். அதன்படியே நானும் நடந்தும் கொண்டேன். இப்பொழுதும் கூட உங்களது தங்கையை அவள்தான் கடத்தி 4-5 நாட்கள் வைத்திருக்கும்படியும் கூறினாள்.
ஆனால் எப்படியோ நான் மாட்டிக்கொண்டேன் என்றான். அவன் கூறியதை கேட்டு அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்தோம். பிறகு சில காவல்துறை அதிகாரிகளும் நானும் அண்ணனும் அண்ணியை விசாரிப்பதற்காக எங்கள் வீட்டிற்கு வந்தோம். காவல்துறையை பார்த்த அண்ணியும் பதட்டமானாள். அண்ணனும் அண்ணியிடம், உனது காதலன் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டான். மரியாதையாக நீயும் எதனால் அப்படி செய்தாய் என்ற உண்மையை சொல்லிவிடு. இல்லையென்றால் உன்னிடத்தில் இருந்து அடித்து உண்மையை வரவைத்து விடுவார்கள் என மிரட்ட அண்ணியும் சற்று பயந்துதான் போனாள். பிறகு அவளாகவே எங்களிடம் கூற ஆரம்பித்தாள். நான் சொன்னது அனைத்துமே உண்மைதான். அவன் என் காதலன்தான். உங்களை வேண்டா வெறுப்பாக தான் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் அதன் பிறகு கூட உங்களுடன் நல்ல வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள்தான் எதற்கெடுத்தாலும் உங்கள் தங்கையை புகழ்வதும் அவளுக்கே முதலிடம் கொடுப்பதுமாக இருந்தீர்கள். ஆரம்பத்தில் நானும் எல்லாம் சரியாகி என்னையும் கவனித்துக் கொள்வீர் என்று நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தது நடக்கவே இல்லை. உங்கள் தங்கையை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாராட்டும் பொழுது எனக்கு உங்கள் மேலும் உங்களது தங்கையின் மேலும் தான் வெறுப்பு ஏற்படும். ஒரு கட்டத்தில் வெறுப்பில் இருந்த நானும் எனது முன்னாள் காதலை தேடிச் சென்றேன். அதன் பிறகு நாங்கள் பலமுறை வீட்டிலேயே சந்தித்தும் கொண்டோம். பிறகுதான் அவனை வைத்து உங்களின் தங்கையை பழிவாங்க நான் நினைத்தேன். தங்கைக்கு ஒன்று என்றால் நீங்களும் துடித்து போவீர் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் நான் அப்படி செய்தேன். அவனை உங்கள் தங்கைக்கு திருமணம் செய்து வைத்து கொடுமையும் செய்யவும் நான் வைத்தேன். இப்பொழுதும் கூட அவளை கடத்தி 4-5 நாட்கள் வைத்திருந்த பின்னர் விடுதலை செய்தால் ஊரில் உள்ளவர்களிடமும் உங்களிடமும் அவள் வேறு யாருடனும் தங்கிவிட்டு வந்திருக்கிறாள் என பொய்கூறி அவளை இந்த வீட்டிலிருந்து நிரந்தரமாகவே துரத்தி விடலாம் என்றுதான் முடிவு செய்தேன். ஆனால் அதற்குள்ளாகவே நாங்கள் மாட்டிக்கொண்டோம். இது அனைத்திற்குமே காரணம் நீங்கள்தான். உங்கள் தங்கைக்கு கொடுத்திருக்கும் பாசத்தில் பாதியளவு என்னிடம் வைத்திருந்தால் கூட நானும் சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. என்னை தவறாக நடந்து கொள்ளும்படி நீங்கள்தான் கட்டாயப்படுத்தி விட்டீர்கள் என கூறிக்கொண்டே அழுது கொண்டு இருந்தாள். எனக்கும் சரி என அண்ணனுக்கும் சரி என என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனாலும் அண்ணன் தெளிவான முடிவெடுத்தார். அவர் அண்ணியிடம், அண்ணன் தங்கை உறவை புரிந்து கொள்ள முடியாத உனக்கு என்னுடன் வாழ்வதற்கு தகுதி இல்லை. நான் இப்பொழுதே உனக்கு விவாகரத்தும் தருகிறேன். உன்னை என்னால் மன்னிக்கவும் முடியாது. எனது தங்கைக்கு நீ செய்த கொடுமைக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்காதே. அது மட்டுமல்ல, எனது குழந்தையும் கேட்டு இனி நீ வரவும் கூடாது என கோபத்துடன் கூறினார். பிறகு அங்கிருந்து காவல்துறை அதிகாரிகளும் எனது அண்ணியை அழைத்தும் சென்றனர். அண்ணனும் சொன்னது போலவே சில நாட்களிலேயே விவாகரத்தும் கொடுத்து விட்டார். நானும் எனது கணவனை விவாகரத்தும் செய்தேன். குழந்தையை நான் தான் வளர்த்ததும் வந்தேன். சில மாதங்களுக்கு பிறகு அண்ணன் என்னிடம், பாரம்மா, ஒரு முறை என்னால் தவறு நடந்து விட்டது. அதற்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ஆனால் நீயும் தனியாகவும் வாழவும் முடியாது. நானும் அதற்கு அனுமதிக்கவும் மாட்டேன். நான் உனக்காக ஒரு மாப்பிள்ளையை பார்த்தும் உள்ளேன். அவனை நீ பார்த்துவிட்டு உனக்கு பிடித்திருந்தால் மட்டும் திருமணம் செய்து கொள். மற்றபடி உனது விருப்பம்தான் என்றார். நானும் ஆரம்பத்தில் வேண்டாம் என்று மறுத்தேன். ஆனால் அண்ணன் தான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் நானும் சரி என்று சம்மதித்தேன். மறுநாளே மாப்பிள்ளை மற்றும் அவரது வீட்டிலிருந்து சில பேர் வந்திருந்தனர். நானும் மாப்பிள்ளை பார்க்க அதிர்ந்து போனேன். காரணம், அவன் வேறு யாரும் அல்ல, கல்லூரியில் என்னை காதலிப்பதாக கூறி எனக்காகவே காத்திருந்தவன். அவனை பார்த்ததும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. நானும் எனது அறைக்குள் சென்று அழுது கொண்டிருந்தேன். பிறகு அவன்தான் என்னை ஆறுதல் படுத்தினான். அவன் என்னிடம், உனது வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைக்காதே. நான் உன்னை என்றுமே மறக்கவில்லை. நான் தான் உன் அண்ணனிடம் முதலில் பேசி நமது காதலை பற்றியும் கூறி அவரிடம் சம்மதமும் வாங்கினேன். அவரும் சந்தோஷமாக ஒப்பும் கொண்டார். இனிமேல் நீ கவலைப்பட தேவையில்லை. உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன். இதில் உனது சம்மதம்தான் முக்கியம். நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்க எனக்கு என்ன சொல்வதென்றே புரியாமல் அவன் கைகளை பிடித்து அழ ஆரம்பித்தேன். அவனும் புரிந்து கொண்டான் இந்த திருமணத்தில் எனக்கு சம்மதம் என்று. பிறகு சில நாட்களிலேயே திருமணமும் நடந்து முடிந்தது. நானும் அவனும் இனிமையான இல்லற வாழ்க்கையை தொடங்கினோம். எனக்கு கிடைத்த 2வது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமைந்தது. நானும் அண்ணனுக்காகவும் அண்ணனின் குழந்தையை வளர்ப்பதற்காகவும் அவருக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தேன். எதிர்பார்த்தபடியே ஒரு பெண்ணும் கிடைத்தது. முதலில் அவளை பற்றி நன்றாக விசாரித்தேன். அவளை பற்றி அனைவருமே நல்லபடியாக தான் கூறினார்கள். பிறகுதான் அண்ணனிடம் சம்மதம் பெற்று அவளை அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். நானும் எதிர்பார்த்தபடியே அவளும் அண்ணனிடம் குழந்தையிடமும் நல்லபடியாக நடந்தும் கொண்டார். இப்பொழுது நானும் சரி அண்ணனும் சரி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம்.